நம்ம அண்ணாமலை மாற்றப்படுவாரா? இந்த கேள்விதான் இப்ப விவாத பொருளாக மாறி இருக்கிறது. டெல்லி மூடுலேருந்து எப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்கு அங்க தலைவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு? அமித்ஷாவா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், எப்படி இருக்கு? அதாவது கலை என்ன சொல்லணும்னா, இப்ப பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய தலைவரும் இப்ப அதாவது பிஜேபியோட எல்லா ஸ்டேட் யூனிட்லயும் மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. சில மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு போற மாநிலங்கள். அதுல மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளம். இப்ப கேரளத்துல ராஜீவ் சந்திரசேகர் முன்னாள் அமைச்சர தலைவரா போட்டுட்டாங்க. அது போட்டதுல பல வரவேற்பு அங்க. ஏன்னா, அவர் திருவனந்தபுரத்துல சசி தரூருக்கு எதிர்த்து போட்டியிட்டு ரொம்ப கம்மி ஓட்ல தான் தோத்தாரு அவரு. ஆனா கட்சிக்குள்ள நல்ல உற்சாகம் குடுத்தாரு. இப்ப அதனால அவருக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இப்போ மேற்கு வங்காளத்திலே பாத்தீங்கன்னா, ஒண்ணும் ஒரு முடிவுக்கு வரல. யார போடுவதுன்னாங்க. ஏன்னா, அங்க சுவேந்து அதிகாரி லீடர் ஆஃப் த அப்போசிஷனா இருக்காரு, மேற்கு வங்காள அசெம்பிளில. அண்ட் சுகந்த மஜும்தார்ங்கிறவர் அமைச்சராவும் இருக்காரு, பிஜேபி பொறுப்புலயும் இருக்காரு, அங்கேயும் இது பண்ணணும்னு. இப்ப அதே மாரி தமிழ்நாட பத்தி பாத்தீங்கன்னா, தமிழ்நாடுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னா, அண்ணாமலை தலைமையில பிஜேபி நன்னா வளர்ந்திருக்கு. இதுல எந்த விதமான மாற்று கருத்து டெல்லியில கிடையாது. நன்னா ஒரு உற்சாகம் குடுத்து, கேடருக்கு நல்லா பில்டப் பண்ணி, ஒரு எனர்ஜிட்டிக்கா நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா போன வருடம் அக்டோபர்ல அவர் படிக்கிறதுக்கு போறேன்னு ஒரு 2, 3 மாசம் ஒரு பிரேக் எடுத்துட்டாரு. பிரேக்லேருந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, முழுமையா இறங்கிட்டாரு கட்சியோட இதுல. ஆனா கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை ஒண்ணு தொடர்ந்து இங்க மேலிடத்துக்கு வந்துட்டு இருக்கு என்னன்னா, அண்ணாமலை நன்னா செயல்படுறாரு, தொண்டர்கள் எல்லாம் நல்லா இது பண்றாரு, இன்டியூஸ் பண்றாரு, எல்லாம் இருக்கு. ஆனா கட்சியில ரொம்ப பர்சனாலிட்டி கல்ட் இருக்குது. ரொம்ப பர்சனாலிட்டி ஃபோக்கஸா இருக்குது. அது பிஜேபி ஜெனரலா அவ்வளோ பர்சனாலிட்டி ஃபோக்கஸ் பிஜேபி கொள்கை அளவிலும் சரி, ஆர்எஸ்எஸ்லயும் பார்த்தீங்கன்னா, பர்சனாலிட்டி தேவை. ஒரு தலைவர் தேவை. ஆனா தலைவரோட கூட கொள்கைக்கு முக்கியத்துவம் இருக்கணும், கட்சிக்கு முக்கியத்துவம் இருக்கணும். அண்ட் கட்சி வந்து தலைவருக்கு மேல. அதாவது நேஷன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பார்ட்டி, அப்புறம் செல்ஃப். அதுல வந்து அண்ணாமலை அவர் உற்சாகத்தோட வேலை செய்றாரு. ஆனா கட்சிக்குள்ள என்ன ஃபீலிங்னா, மத்த தலைவர்களோட ஒற்று போக மாட்டேங்கிறது. தன் மேலேயே ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இதனால கட்சி நன்றாக செயல்படணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு, ஏன்னா பாராளுமன்ற தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி எடுத்த முடிவு இருக்கு பாருங்க. தனித்து தான் நம்ம போட்டியிடணும். நம்ப இதுல ஒரு கூட்டணி வைக்கணும்னு வச்சாங்க. ரொம்ப உழைச்சு எல்லாரும் உழைச்சாங்க. இந்த தேர்தல்ல நல்லா உழைச்சாங்க. ஆனா ரிசல்ட்ஸ் பார்த்தபோது என்ன தெரிஞ்சதுன்னா, இங்க மேலிடத்திலேயே என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஒருவேளை நம்ம கூட்டணியில போயிருந்தா கொஞ்சம் சீட்டு ஜெயிச்சிருப்போம்.